தங்கர்பச்சானா கடலூர் மாவட்டத்தில் தெரியாதவங்க இருக்க முடியாது. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடிய 10 கோடி மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு என்ன தெரியும். காரணம் என்னென்னா, 37 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த திரைப்படத்துறையில் தொடர்ந்து இயங்குகிறேன். என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு, என்னுடைய திரைப்படம் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய மக்கள் சார்ந்த படைப்பு தான். நான் வந்து ஒரு பேய் படமோ, ஒரு வெறும் சண்டை காட்சி வச்சு எடுக்கிற படமோ, மக்களுடைய பணத்தை குறி வச்சு எடுக்கிற படமோ நான் எடுத்ததில்லை. என்னுடைய மக்களுடைய முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய மக்களுக்கு எங்கே எந்தெந்த நேரங்களில் பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் என்னுடைய இதாக இருந்திருக்கு. ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலும் அன்றைக்கு நான் முதலாக தான் நின்றுருக்கேன். இதை பற்றிய தானே புயல் வந்தப்போ இதை பற்றிய ஒரு 36 நிமிடம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் எல்லா தொலைக்காட்சியிலும் போட்டு அனைத்து திரைகளிலும் போட வச்சு அரசியலுடைய கவனத்தை திருப்பிய அனைத்து கட்சிகளையும் இங்கே வர வச்சேன். நாடாளுமன்றத்துக்கு போய் இதை வந்து படத்தை வந்து போட்டு காட்டி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் படத்தை காட்டினேன். அப்போ அதுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்ததில் முக்கியமான வேலையாக அந்த டாக்குமெண்ட்ரி செஞ்சது. இதுமாதிரி தொடர்ந்து எல்லா நேரங்களையும் நான் வந்து எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் வந்து இந்த மக்களுக்கு புதுசு கிடையாது. இன்றைக்கு வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக நம்ம வென்றலாம் அப்படின்ட்டு ஏதோ கட்சிகளை பிடிச்சி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி வந்து நிற்கிற வேட்பாளர் நான் இல்லை. நான் வந்திருக்கிறது காரணம் என்ன, என்னோடய மக்களை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன், மற்ற வேட்பாளர்கள் எதுக்கு வந்திருக்காங்க, நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறது என்னுடைய மக்களுக்கு நல்லாவே தெரியல. தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரதானமான வாக்குறுதி அவங்களுக்கு இருக்கிற சிக்கலை வந்து இது வரைக்கும் யாருமே தீர்க்கலை. தமிழ்நாட்டினுடைய இத்தனை மாவட்டங்களில் அதிகப்படியாக பாதிப்புக்குள்ளான மாவட்டம் கடலூர் மாவட்டம். இதை வந்து வெளியிடவே இல்லை, வெளியில் வரவே இல்லை அந்த தகவலே. இன்றைக்கு நீங்கள் வந்து என்னுடைய கிராமம் பத்திரக்கோட்டை, பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் எங்கள் பாட்டி ஊர் சிலம்பநாதன்பேட்டை. அங்கே நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அடுப்படியில் தண்ணீர் ஊற்றி வரும். நாங்கள் சும்மா விளையாடுவோம், குச்சியால் குத்தி விளையாடுவோம், எங்கள் முகத்தில் தண்ணி அடிக்கும், நீர் ஊற்று அவ்வளோ ஓடின ஒரு இடம். இன்றைக்கு நான் கடைசியாக ஒரு போர் போட்டதுக்கு வந்து பாருங்கள், 860 அடி. 860 அடி என்பது என்னன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் இலவசமாக மின்சாரம் கொடுத்துட்டா போதுமா? தண்ணி இருந்து அது வரணும். நீ எவ்வளோ தண்ணி வேணாலும் எடுத்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, இலவசமாக மின்சாரம் தரணும், அது பெருமையாக சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க? அதுக்காக தான் நெய்வேலியை எதிர்த்து நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே 60 ஆண்டாளர் எடுத்தது போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க. மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு பல மாற்று வழிகள் இருக்குது, அதை பற்றி யோசிங்கங்கிறோம். அதையும் மீறி வந்து 24,000 ஏக்கரை இப்போ எடுக்க வராங்க. அதையெல்லாம் நான் குரல் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பேசியிருக்கேன். திரும்ப வந்தாங்கன்னா இதை போய் நான் நாடாளுமன்றத்தில் சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன். பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மையான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அப்புறங்க நீங்கள் தாங்க வந்து சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களாம் மனிதர்கள். அவங்கள வந்து மத ரீதியாக சாதி ரீதியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் நீங்கள் தான், அவங்கள பிரித்து பார்க்குறதும் நீங்கள் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இதயம் இருக்குது, அவங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன வாக்களிக்கிறது, உண்மையிலேயே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. அதனால் அந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எதிரணியாக இருக்கக்கூடிய அணி அவங்ககிட்ட 38 எம்பி போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 39 எம்பி போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அதிமுகவில். இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்கள்? இந்த தொகுதியில் வந்து இந்த எம்பி பேர் என்னன்னு கேட்டு பாருங்கள், யாருக்காவது தெரிஞ்சால் பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய எந்த தொகுதிக்காவது போய் உங்கள் எம்பி யார், அவரை பார்த்துறீங்களா, அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் சொல்கிறேன். இப்படி தான் இந்த தேர்தல் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படிலாம் பார்க்காது. இந்த வேட்பாளர் அறிவிப்பு வந்து நீங்களா கேட்டு பெறப்பட்டதா இல்லை அவங்களா கொடுத்தாங்க? எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இப்படி ஒன்றும் தெரியவே தெரியாது. ஒரு நடுஇரவில் நடந்தது, தூங்கிட்டு இருக்கேன், அப்போ ஒரு அழைப்பு வருது. அப்போ விருப்பத்தை சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் சிந்திச்சு எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கங்கிறேன். எல்லாம் 1 மணி நேரத்தில் எடுத்த முடிவு. நான் ஒரு படப்பிடிப்புக்காக நான் லண்டன் போயிருந்தேன். படப்பிடிப்புக்கு தயார் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ இந்த அழைப்பு வந்துச்சு. அப்புறம் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். பாமக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தங்கர்பட்ச நியமனத்துக்கு திரைத்துறையில் அரசியல் பேசுறதுக்கும் பொது வாழ்க்கையில் அரசியல் நேரடி அரசியல் இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நேரடி அரசியல் நீங்கள் வந்திருக்கீங்க, மக்களிடம் அந்த பகுதி மக்களிடம் எந்த மாதிரியான கோரிக்கை வாக்கு கோரிக்கை எல்லாம் இல்லைங்க, மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே இருக்கு, அது தீர்க்கப்படலை. அதனால தான் நான் உள்ள வந்திருக்கேன். அங்கே தீர்க்கப்படாத என்எல்சி பிரச்சனை இருக்கு, அதை நீங்கள் என்ன வேட்பாளராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்த குரல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க தானாகவே இந்த நிலக்கரி சுரங்கத்தை ஒட்டுமொத்தமாக மூடிட்டே போயிடுவாங்க. எத்தனை விதமான நோய்களை உருவாக்கியிருக்கு, எவ்வளோ சுற்றுச்சூழல் பிரச்சனை உருவாகிருக்கு. இங்கிருந்து நிலத்தடி நீரை உறிஞ்சி இந்த மண்ணை பாலைவனமாக்கியிருக்கு. இது தேவையே இல்லாத ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு.
இதை புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இதை சொல்லலை இது வரைக்கும் யாரும். இருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடி அந்த எம்பிலாம் எங்கே என்ன பண்ணாங்க? யாராவது எங்கே பேசியிருக்காங்களா அது வரைக்கும்? அதை பேசுறது தான் நான் வரேன். இப்போ திரைத்துறை அரசியலுக்கும் நேரடி அரசியலும் வித்தியாசம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரைத்துறையில் பேசுறது வந்து காட்சிக்காக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நேரடி பேசும்போது அது மாற்றம் மட்டும் அது என்ன மாதிரி படம்? வெறும் 40 லட்ச ரூபாயில் எடுக்கப்பட்ட படங்கள் உலகத்தின் மிக முக்கியமான அரசியலை பேசுது. 500 கோடியில் எடுக்கப்பட்ட படங்கள் வெறும் மக்களுடைய பணத்தை குறி வச்சு ஒரு அரசியல் படம் மாதிரி ஒரு பாவனை செய்யுது. அதனால் என்ன மாதிரி படத்தை எடுக்கிறவங்க இருக்குது, புரியுதுங்களா? அதனால் அதை விட்டுடுங்க. நான் ஒரு கருத்தியல் அடிப்படையில் தொடர்ந்து என்னோட அரசியல் கருத்துக்களையும் என்னுடைய மக்கள் பற்றிய அக்கறையும் கண்டுபிடிய சிக்கல்களையும் தொடர்ந்து என்னுடைய எழுத்தா பேச்சா திரைப்படமாக நான் பண்ணிக்கிட்டே வரேன். தொடர்ந்து 50 வாரங்கள், ஒரு ஆண்டுக்கு 52 வாரங்கள், 50 வாரங்கள் ஒரு அரசியல் கட்டுரைகளை வாரத்துக்கு ஒரு கட்டுரை தமிழ் இந்துவில் நான் எழுதிட்டு வந்தேன். அது எவ்வளோ பெரிய புத்தகமாகவே அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம் அது. அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சிக்கல்கள் என்ன இருக்குங்கிறத எழுதின ஒரு புத்தகம் அது. நீங்கள் அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை இல்லை, புரிதுங்களா? என்னுடைய நான் இப்போ உள்ளே வந்திருக்கிறதே காரணம் என்னென்னா, எதுக்காக அதை ஏற்றுக்கிட்டேன்னா, கடலூர் மாவட்டம் காப்பாற்றப்படணும். இந்த மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க, அவங்கள அழிச்சுக்கிட்டு இருக்குங்க, அவங்கள பணமாக்கிட்டு போயிடுங்க. அதை இனி வந்து விட முடியாது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களாம் கேட்டதா இல்லை பாமக சார்பில் உங்களை அன்னைக்கு கொடுத்தாங்களா? முன்னாடியே நான் அதாவது எப்படி சொல்றது, நான் வந்து கட்சி எல்லா கட்சிக்கும் என்ன பிடிக்கும். ஏன்னா எங்க பிரச்சனை வந்தாலும் நான் முதல்ல அவங்க அழைப்பு இல்லாமலே நான் போய் அந்த கூட்டத்தில் போராட்டத்தில் கலந்துப்பேன். அப்படி பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின போராட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். எந்த சிக்கல், இந்த மண்ணுக்கோ மொழிக்கோ இனத்துக்கோ நம்முடைய உரிமைக்கோ எங்க சிக்கல் வந்தாலும் முதல்ல போய் போறாது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த அடிப்படையில் எனக்கு அந்த கட்சியோட பெரிய நெருக்கமான ஒரு அங்கிருந்து ஒரு அவங்களோட விருப்பத்தை சொல்லும்போது நான் அதை எப்படி மறுக்க முடியும்? அது மிக சரியா இருக்கு. இன்னொன்னுங்க, நான் எப்படி என்னுடைய குரலை, என்னுடைய தனித்துவமான குரலை நான் எப்பவுமே நான் வந்து குறைச்சிக்க மாட்டேனோ, அதே மாதிரி ஐயா அவர்கள் அவருடைய கொள்கையிலேருந்து எப்பவுமே பின்வாங்க மாட்டார். அதனால தான் இங்கே 2 பேருக்கும் ஒத்துப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இந்து மக்களுக்கு எதிரான கட்சி, இந்த தமிழகத்துக்கு எதிரான கட்சின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவங்க கூட்டணி இல்லாத பட்சத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போதைக்கு அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. நான் வந்து நல்லா கண்டிக்கல. இது வந்து ஒரு விரிவான அரசியல். இப்போ முதல்ல நான் என் மக்களை காப்பாற்ற வந்திருக்கேன். உங்கள் அரசியலாம் திருப்பி வேற எங்கேயாவது மக்களோட உயிர் முக்கியமா இது முக்கியமானு யோசிச்சு பாருங்க. சரியா? எனக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம், அதை எனக்கு செய்யவிடுது. அதே மாதிரி பாமக சாதி கட்சியும் பாஜக மதவாத கட்சியும் இது வந்து அரசியல பிழப்பா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வெறும் பிழைப்பு. ஒரு கொடியை கட்டிக்கிட்டு கார்ல போறது, இது ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. இவங்க பேசுற ஒரு கையாளாகத்தனம். இங்க யாரும் இங்க எந்த சாதிக்கும் எதிர் கிடையாது, எந்த மதத்துக்கும் எதிர் கிடையாது. மக்களுக்கு வந்து உண்மையான நிலை புரியும். அதுதான் நான் சொல்லுவேன். தகவல் நம்மளோட சார், நீங்க வந்து இப்போ முதன்முறையா வந்து பாமக சார்பில் கடலூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி வரவேற்பு? நான் இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. முதல்ல என்னுடைய மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நேர்ந்துகிட்டு இந்த துரோகத்தையும் ஒரு அழிப்பையும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் அது நிச்சயமாக அந்த குறை வந்து விரைவில் சரி செய்யப்படும்னு நினைக்கிறேன். மக்களோட வரவேற்பு பெரிய அளவில் இருக்குது. என்னை வந்து ஒரு பொதுவான ஒரு ஆளாக பார்க்குறாங்க, ஒரு பொது வேட்பாளராக பார்க்குறாங்க. கட்சி, சாதி, மதம் எல்லாத்தையும் தாண்டி தங்களோட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆளாக பார்க்குறாங்க. அதாவது கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாவட்டங்களில் வந்து களப்பணியாற்றி வச்சுருக்கீங்க. இது மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க? நீங்கள் என்ன வந்து அந்த தொகுதிக்கு வந்து செய்யறாரு? நான் எதையும் எதிர்பார்த்து அதெல்லாம் செய்யலை. ஏன்னா நான் இந்த தண்ணியை குடித்து வளர்ந்தவன், இந்த மண்ணிலே புரண்டவன். இதை பற்றி தான் என்னுடைய படங்கள்லாம் இருக்குது, என்னுடைய பேச்சு, எழுத்து எல்லாமே. அப்போ நான் எனக்கு கண்முடி நடந்துக்கிட்டு இருந்த துரோகத்தை பார்த்துட்டு இருக்க முடியல. அதை நிச்சயமாக உறுதியாக நான் சரி செய்வேன். சரி செய்ய வேண்டிய அது நிறைய. இந்த நிலத்தடி நீர் வந்து 850 அடிக்கு மேலே போயிட்டுது. அதை பற்றி எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, கடந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேலைவாய்ப்புங்கிற பேரில் உறிஞ்சிறது. அப்புறம் நம்ம கடலூர் சிப்காட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது, நிறையா வச்சுருக்கேன்.
இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் உள்ளே வந்திருக்கேன். சார் இப்போ வந்து நீங்க பாமக சார்பில் போட்டியிடுறீங்களா, நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்லை கட்சி சார்பில் வந்து உங்களை வந்து போட்டியிட வைத்தாங்களா இல்லை நீங்க கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்களா சார்? நிறைய கட்சிகள் என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அப்போல்லாம் எனக்கு வராத விருப்பம் இப்போ வந்து காரணம் என்னென்னா காலத்தினுடைய தேவை. அவங்களும் என்னை வந்து விரும்பி கூப்பிட்டாங்க, நானும் விரும்பி வந்திருக்கேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பாமக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்எல்சி அகற்றணும்னு போராடி வந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த பாஜகவோடு தற்போது கூட்டணி வச்சுருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுமா? வெற்றி எதுவும் பாதிக்காதா சார்? இப்போ இது வந்துங்க, அவங்க பாஜக இதை முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்த முடிவு தவறு என்பதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தால் அங்கே போய் நான் சொல்லுவேன். எந்தெந்த வகையில் இந்த மக்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 44,000 ஏக்கர் வந்து தரிசாக கிடக்குது. அப்படியே தரிசுன்னா மொத்தம் தோண்டி எடுத்து ஒரு மனிதனுடைய குடலை பிடுங்கி போட்ட மாதிரி கிடக்குது. அது போதான்னு மறுபடியும் 24,000 ஏக்கர் வந்து எடுக்கிறாங்க. இன்றைக்கு வந்து நிலக்கரி வந்து தேவையே கிடையாது. உலகம் முழுக்க நிலக்கரியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறத மூடிக்கிட்டு வராங்க. இந்த காலத்தில் தேவையில்லை. தவிர இந்த 40,000 ஏக்கரில் 42,000 ஏக்கரில் இருக்கிற இடத்துல நீங்கள் வெறும் வந்து காற்று மூலமாக மின்சாரம் எடுத்தீங்கனாலே ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை தரலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிலத்தை எடுக்கிறது சரியில்லைங்கிறத போய் சொல்லணும். அது யாரும் இது வரைக்கும் போனவங்க சொல்லலை. நாடாளுமன்றத்தில் இந்த மக்களுடைய தேவையை இன்றைக்கு வந்து இந்த பண்ருட்டியில் விளையாது எதுவும் கிடையாது, கடலூரில் விளையாது எதுவுமே கிடையாது. வாழையா ஒரு 16 வகையான வாழை விளையுது. பலான்னா இந்தியாவிலே முதலிடம், முந்திரியில் முதலிடம். ஆனால் இதை உருவாக்குற, இதை பயிரிடுற இந்த விவசாயி பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கான். இதுக்கான காரணம் யாரு? இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணீங்க? நீங்களா எந்த அடிப்படையில் மறுபடியும் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் வாக்கு கேட்கறதுக்கு வரீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாமக சமூக நீதிக்காக போராடி வருது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி இருக்கு. அதில் வந்து நீங்கள் வேட்பாளர் வைக்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? சமூக நீதிக்கு அதாவது எதிராக இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் கிடையாது. சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறவங்க இங்கே தான் மாநிலத்தை ஆளக்கூடியவங்க தான், ஆண்டவர்கள் தான். சரிங்களா? எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடை வந்து தராமல் இழுத்தடிக்கப்பட்டு எங்களை வந்து வஞ்சித்தது இவங்க தான். பாஜக செய்யலை.